ஐபிசி தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். மற்றும் ஒரு உண்மை நிலசல் நிகழ்ச்சியினூடாக இணைந்திருக்கிறோம். தமிழர் திருநாளான தைப்பொங்கலை முன்னிட்டு யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் செய்திருக்கின்ற ஜனாதிபதி கலாச்சார ரீதியாக வடபுல மக்களுடன் நெருக்கத்தை ஏற்படுத்த முயலுவது போல தோன்றுகிறது. இதேவேளை பொதுவாக ஜனாதிபதி ஒருவர் யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் மேற்கொண்டால் நயினாதேவு விகாராதிபதியை சந்தித்து ஆசி பெறுவது என்பது வழக்கமாகும். ஆனால் தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவ்வாறு தன்னை சந்திக்க வரவில்லை அப்படின்னு சொல்லி நயினாதேவு விகாராதிபதி கூறியிருக்கிறார். இது தொடர்பாகத்தான் இன்றைய உண்மை நிலசல் நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கிறோம். தமிழர் திருநாளான தைப்பொங்கல் என்பது ஒரு மத அல்லது பண்பாட்டு நிகழ்வு மட்டுமல்ல. அது தமிழ் மக்களினுடைய வரலாற்று நினைவுகள், நிலத்துடன் கொண்ட உறவு, உழைப்பு மரபு மற்றும் அடையாள அரசியல் ஆகிய அனைத்தையுமே ஒருங்கே பிரதிபலிக்கின்ற ஒரு அரசியல் பண்பாட்டு தருணமாகவும் விளங்குகிறது. அத்தகைய ஒரு முக்கியமான நாளில் இலங்கையினுடைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் செய்திருக்கின்றமை இயல்பாகவே ஒரு சடங்கு ரீதியான ஒரு பயணமாக மட்டும் பார்க்க முடியாததாக மாறியிருக்கிறது. குறிப்பாக பல தசாப்தங்களாக அரசியல் புறக்கணிப்பு, இன அழுத்தம், அதே போன்று போருக்கு பிந்தைய வாக்குறுதி அரசியலால் சோர்வடைந்திருக்கின்ற இந்த வடபுல தமிழ் மக்களிடையே இந்த விஜயமானது புதிய எதிர்பார்ப்புகளையும் அதே நேரத்தில் சந்தேகங்களையும் உருவாக்கி இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நேற்றும் இன்றும் மன்னார் மற்றும் யாழ்ப்பாணத்தில் நடைபெறுகின்ற பல நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக வடக்கிற்கு விஜயம் செய்திருக்கிறார். நேற்று பிற்பகல் 2 மணிக்கு யாழ்ப்பாணம் வேலணை ஐயனார் கோவில் விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்ற இந்த வடமாகாண தைப்பொங்கல் விழாவில் ஜனாதிபதி பங்கேற்றிருக்கிறார். அதேபோன்று சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்காக யாழ்ப்பாண சுற்றுலா சபையால் மானிப்பாய் மருதடி விநாயகர் கோவிலில் ஏற்பாடு செய்யப்பட்ட அந்த தைப்பொங்கல் விழாவிலும் அவர் பங்கேற்றிருக்கிறார். தமக்கென ஒரு இடம் அழகான வாழ்க்கை என்ற துணைப்பொருளின் கீழ் நாடு முழுவதுமே 31,218 புதிய வீடுகளை நிர்மாணிக்கின்ற வேலை திட்டம் உட்பட வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் யுத்தத்தினால் இன்னும் வீடுகளின்றி இருக்கின்ற 2,500 குடும்பங்களுக்கு வீடுகளை நிர்மாணிக்கும் வேலை திட்டத்தினுடைய ஆரம்ப நிகழ்வு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் இன்று யாழ்ப்பாணம் சாவகச்சேரி வீரசிங்கம் ஆரம்ப பாடசாலை மைதானத்தில் நடைபெற்றிருக்கிறது. மேலும் போதைப்பொருள் அச்சுறுத்தலை ஒழிப்பதற்கான முழு நாடுமே ஒன்றாக என்ற தேசிய செயல்பாட்டினுடைய வடமாகாண நிகழ்ச்சி திட்டமும் இன்று பிற்பகல் யாழ்ப்பாணம் தொழில்நுட்ப கல்லூரி விளையாட்டு மைதானத்தில் ஜனாதிபதியினுடைய தலைமையில் நடைபெற இருக்கிறது. அவர் பங்கேற்கின்ற இந்த நிகழ்ச்சிகளினுடைய பட்டியலை பார்த்தாலே இந்த விஜயமானது வெறுமனே ஒரு சடங்கு ரீதியான பயணம் அல்ல, அது ஒரு அரசியல் நகர்வு என்பதை உணர முடிகிறது. இங்கு ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, கடந்த காலங்களில் வடக்கில் நடந்த நிகழ்வுகளில் ஜனாதிபதிகள் கலந்து கொண்டிருந்தாலுமே அவை பெரும்பாலும் பாதுகாப்பு, நிர்வாகம் அல்லது இராணுவமயப்படுத்தப்பட்ட நிகழ்வுகளாகவே இருந்தன. ஆனால் இந்த முறை கோவில், பொங்கல், சுற்றுலா, கலாச்சாரம் அப்படின்னு சொல்லி அனைத்தையுமே மையமாக வைத்து ஒரு ஜனாதிபதி வடக்கில் தோன்றுவது என்பது குறைந்தபட்சம் வெளிப்படையான அரசியல் மொழியில் ஒரு மாற்றத்தையாவது காட்டுகிறது. இன்று யாழ்ப்பாணம் சாவகச்சேரி வீரசிங்கம் ஆரம்ப பாடசாலை மைதானத்தில் நடைபெற்ற நிகழ்வு இன்னும் முக்கியமானது. தமக்கென்று ஒரு இடம் ஒரு அழகான வாழ்க்கை என்ற துணைப்பொருளின் கீழ் நாடு முழுவதுமே 31,218 புதிய வீடுகளை நிர்மாணிக்கின்ற தேசிய வேலை திட்டத்தினுடைய ஆரம்ப நிகழ்வுதான் அது. அதோடு சேர்த்து வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் யுத்தத்தினால் இன்னும் வீடுகளின்றி வாழ்கின்ற 2,500 குடும்பங்களுக்கு வீடுகள் அமைக்கும் திட்டம் இங்கே ஆரம்பிக்கப்படுகிறது. போர் முடிந்து பல ஆண்டுகள் கடந்துமே இன்னும் நிரந்தர வீடு இல்லாமல் வாழ்கின்ற மக்களை பற்றி பேசும்போது இது ஒரு சாதாரண அபிவிருத்தி திட்டம் அல்ல, இது அரசினுடைய அரசியல் மனநிலையை காட்டுகின்ற ஒரு குறியீடாகவும் பார்க்கப்பட வேண்டியதாக இருக்கிறது. இவ்வாறு வடக்கு நோக்கிய ஜனாதிபதிகளின் வருகை என்பது இலங்கை அரசியலில் சாதாரணமான ஒரு பயணமாக இருந்ததில்லை. யாழ்ப்பாணம் என்றாலே அது அரசியல் ரீதியாகவும் உணர்ச்சி ரீதியாகவும் வரலாற்று ரீதியாகவும் மிகப்பெரிய ஒரு குறியீட்டு தளமாக பார்க்கப்படுகிறது. கடந்த காலங்களில் யாழ்ப்பாணத்திற்கு வந்த ஜனாதிபதிகள் பெரும்பாலும் ஒரு குறிப்பிட்ட அரசியல் தேவையோ அல்லது அழுத்தத்தின் காரணமாகத்தான் வந்திருக்கிறார்கள். சிலர் போர்க்கால அரசியல் கட்டுப்பாட்டை உறுதிப்படுத்துவதற்கும், சிலர் சர்வதேச அழுத்தங்களை சமாளிப்பதற்கும், இன்னும் சிலர் தேர்தல் அரசியலை மனதில் வைத்தே வடக்கு நோக்கி பயணித்திருக்கிறார்கள். அதனால் ஜனாதிபதி யாழ்ப்பாணம் வந்தார் என்ற செய்தி எப்போதுமே ஏன் வந்தார் என்ற கேள்வியோடு சேர்த்தே பார்க்கப்படுகிறது. உதாரணமாக சந்திரிகா குமாரதுங்க காலத்தை எடுத்தால் அவர் வடக்கு வந்தது சமாதான பேச்சுவார்த்தை, அதிகார பகிர்வு, இனப்பிரச்சினைக்கு அரசியல் தீர்வு போன்ற காரணங்களோடு இணைந்தே இருந்தது. மஹிந்த ராஜபக்ஷ காலத்தில் வடக்கு விஜயங்கள் பெரும்பாலும் போர் வெற்றிக்கு பிறகான அதிகார உறுதிப்படுத்தல், இராணுவ ஆதிக்கத்தை நிலைநாட்டல், நாம் தான் வென்றோம் என்ற அரசியல் செய்தியை வெளிப்படுத்தல் என்ற அடிப்படையில் அமைந்தன. அதேபோன்று மைத்ரிபால ஸ்ரீசேன வந்தபோது நல்லிணக்கம், நல்லாட்சி, சர்வதேச மனித உரிமை அழுத்தங்களை சமாளித்தல் போன்ற காரணங்களுக்காக அவர் முக்கியமாக யாழ்ப்பாணத்துக்கு வருகை தந்தார்.
கோத்தாபய ராஜபக்ஷ காலத்தில் வடக்கு விஜயம் என்பது பெரும்பாலுமே பாதுகாப்பு மயப்படுத்தப்பட்ட மக்கள் தொடர்பு குறைவான ஒரு அரசியல் நிகழ்வாகவே இருந்தது. இதெல்லாம் சேர்த்து பார்த்தால் வடக்கு வருகை என்பது எப்போதுமே ஒரு அரசியல் கணக்கீட்டின் விளைவாகத்தான் இருந்திருக்கிறது. அந்த பின்னணியில் தான் அனுரகுமார திசாநாயக்கவின் இந்த வடக்கு விஜயத்தையும் பார்க்க வேண்டும். அவர் நேற்றைய தினமே யாழ்ப்பாணம் வந்து விசேட பூஜைகள் மற்றும் நிகழ்வுகளில் கலந்து கொண்டார். எமது ஆட்சிக்கு யாழ் மக்கள் தந்த நம்பிக்கையை மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி தெரிவித்த அவர் அந்த நம்பிக்கையை சிதறடிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியும் சொல்லியிருக்கிறார். அதாவது வேலணையில் நேற்று இடம்பெற்ற அந்த பொங்கல் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதுதான் அவர் இந்த விடயங்களை தெரிவித்திருக்கிறார். ஆட்சி மாற்றம் ஒன்றை நாட்டு மக்கள் விரும்பினார்கள். அதற்கு தமிழ் மக்களும் நம்மோடு கைகோர்த்து ஏற்படுத்திய அரசாங்கம் தான் இன்று செயல்பட்டு கொண்டிருக்கிறது. கடந்த கால அரசாங்கங்களில் மக்களுக்கு ஏற்பட்ட ஏமாற்றம் அவர்களை புறம் தள்ளி புதிய அரசாங்கத்தை எம்மிடம் கையளித்தார்கள் அப்படின்னு சொல்லியும் அதனை ஏற்று நாம் தற்போது செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம் என்றும் கூறுகிறார். யாழ் மக்கள் புதிய அரசாங்கத்தை ஏற்படுத்துவதற்கு தமது பங்களிப்பை வழங்கினார்கள். அவர்களினுடைய எதிர்பார்ப்பை நாங்கள் சிதறடிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி அவர் கூறியிருக்கிறார். எமது பயணத்தினுடைய பல்வேறு சவால்கள் இடையூறுகளின் மத்தியில் நாட்டு மக்களுக்கு வழங்கிய ஆணையையும் மக்களினுடைய நம்பிக்கையையும் பலப்படுத்தும் முகமாக நகர்ந்து கொண்டிருக்கிறது. நாட்டில் வாழ்கின்ற சகல இன மக்களையும் பிரதிபலிக்கும் முகமாக எமது அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகள் முன்னோக்கி நகர்ந்து வருகின்ற நிலையில் இதை பொறுக்க முடியாதவர்கள் தேவையற்ற வதந்திகளை பரப்புகிறார்கள். ஆகவே தமிழ் மக்கள், குறிப்பாக யாழ் மாவட்ட மக்கள் எமது பயணத்திற்கு உறுதுணையாக இருந்தவர்கள். அவர்களினுடைய நம்பிக்கையை சிதறடிக்காமல் பலப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லியும் நீங்களும் எங்களோடு இணைந்து இந்த ஆட்சி நல்லபடியாக நடக்கிறதுக்கு உதவ வேண்டும் அப்படின்னு சொல்லியும் கேட்டிருந்தார். இது கலாச்சார ரீதியாக வடபுல மக்களுடன் நெருக்கத்தை ஏற்படுத்த அவர் முயற்சிக்கிறார் என்பதை காட்டுகிறது. இந்த நிலையில் தான் வடக்கில் இன்று ஒரு எதிர்பார்ப்பு மேலோங்கி இருக்கிறது. இந்த புதிய அரசு நீண்ட காலமாக ஒத்திவைக்கப்பட்ட மாகாண சபை தேர்தலுக்கு என்ன செய்ய போகிறது? ராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்ற இந்த காணிகள் எப்போது விடுவிக்கப்பட போகின்றன? போரால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி எப்போது கிடைக்கும்? இவையெல்லாம் கேள்விகள் மட்டுமல்ல, பல தலைமுறையினுடைய வலிகளாக தொடர்கின்றது. இவ்வாறு ஜனாதிபதியினுடைய இந்த மென்மையான அணுகுமுறை தென்னிலங்கையில் இருக்கின்ற பௌத்த மேலாதிக்க அரசியல் சக்திகளிடையே சிறிய சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கிறது என்பது மறக்க முடியாத உண்மை. இனப்பிரச்சினை தொடர்பில் இவர் காட்டுகின்ற மென்மையான மொழி, அதிகாரம் பகிரப்படுமோ, மாகாண சபை தேர்தல் நடத்தப்படுமோ, காணிகள் விடுவிக்கப்படுமோ என்ற கேள்விகளை மீண்டும் அரசியல் மேசையில் கொண்டு வந்திருக்கிறது. இது இலங்கை அரசியலில் புதிதல்ல. எப்போதுமே ஒரு ஆட்சி வடக்கை நோக்கி ஒரு அடையாளம் அல்லது உரையாடலை நீட்டிக்கின்றதோ அப்போதெல்லாம் இந்த தேசத்தினுடைய ஒற்றுமை, பௌத்த மரபின் பாதுகாப்பு போன்ற வார்த்தைகள் முன்னிலைக்கு கொண்டு வரப்பட்டு அந்த முயற்சிகள் சந்தேகத்துடன் பார்க்கப்படுவது ஒரு தொடர்ச்சியான வரலாற்று நிகழ்வாகத்தான் இருந்து வருகிறது. வடக்கு மக்கள் எதிர்பார்ப்பது இத்தகைய விஜயங்கள் வெறும் புகைப்பட அரசியலாக மட்டுமே முடிந்துவிடக் கூடாது என்பது. மாகாண சபை தேர்தல்கள் பல ஆண்டுகளாக நடைபெறாமல் நிறுத்தப்பட்டிருக்கின்றமை, காணி விடுவிப்பு தொடர்பான வாக்குறுதிகள் செயல்படுத்தப்படாத நிலை, காணாமலாக்கப்பட்டோர் தொடர்பான நீதி, அதே போல போருக்கு பிந்திய மறுசீரமைப்பு ஆகியவை இன்னும் தீர்க்கப்படாத அடிப்படை அரசியல் கோரிக்கைகளாக இருக்கின்றன. புதிய அரசு, குறிப்பாக இந்த இடதுசாரி அரசியல் பின்னணியை கொண்ட ஜனாதிபதி இந்த நீண்டகால பிரச்சனைக்கு ஒரு புதிய அரசியல் கண்ணோட்டத்துடன் தீர்வுகளை முன்வைப்பாரா, அல்லது முந்தைய ஆட்சிகளைப் போலவே காலதாமதமும் தெளிவற்ற வாக்குறுதிகளும் தொடருமா என்பதுதான் இப்போது வடக்கில் மேலோங்கி இருக்கின்ற முக்கிய கேள்வியாக இருக்கிறது. இந்த சூழலில் ஜனாதிபதி இரு முனைகளில் அழுத்தங்களை எதிர்கொள்கிறார். அதாவது, ஒருபுறம் பௌத்த துறவிகள் மற்றும் சிங்கள தேசியவாத அரசியல் சக்திகள் வடக்கை நோக்கிய எந்த ஒரு இணக்கப்பாட்டு நகர்வையுமே சந்தேக கண்ணோடு பார்க்கின்றார்கள். மறுபுறம் அடிப்படை உரிமைகள், அரசியல் அங்கீகாரம் மற்றும் மரியாதை மிக்க சமத்துவத்தை எதிர்பார்க்கின்ற தமிழ் மக்கள் இம்முறை மாற்றம் வருமா என்ற கேள்வியுடன் அவர்கள் காத்திருக்கிறார்கள். இந்த இரு முனைகளுக்கு முறையில் சமநிலையை பேணுவது என்பது எந்த ஜனாதிபதிக்குமே எளிதான ஒரு காரியம் கிடையாது. ஆனால் உண்மையான அரசியல் தலைமை என்பது குறுகிய கால அரசியல் லாபங்களை விட நீண்ட கால சமூக நீதியை முன்னிறுத்துகின்ற துணிச்சலில் தான் வெளிப்படும். ஒருபுறம் பௌத்த துறவிகளின் விமர்சனங்கள், மறுபுறம் அடிப்படை உரிமைகளை எதிர்பார்க்கின்ற தமிழ் மக்கள். இந்த இரண்டுக்கும் நடுவில் நின்று அரசியல் முடிவெடுப்பது என்பது மிகவும் கடினமான விடயம். இதற்கு மேலாக நைனாதீவு விகாராதிபதி தொடர்பான விடயம் இன்னொரு அரசியல் சிக்கலை உருவாக்கி இருக்கிறது. இந்த இடத்தில் தான் நைனாதீவு விகாராதிபதி தொடர்பான விடயம் முக்கியமாகிறது. அதாவது, பொதுவாக யாழ்ப்பாணத்திற்கு வருகின்ற ஜனாதிபதிகள் நைனாதீவு விகாரைக்கு சென்று விகாராதிபதியை சந்தித்து ஆசி பெறுவது என்பது ஒரு எழுதப்படாத அரசியல் வழக்கமாக இருந்து வந்தது. இது மத நம்பிக்கைக்காக மட்டுமல்ல, தென்னிலங்கை பௌத்த அரசியல் சக்திகளுக்கு ஒரு நம்பிக்கை சின்னமாகவும் பார்க்கப்பட்டது. ஆனால் இம்முறை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தன்னை சந்திக்க வரவில்லை அப்படின்னு சொல்லி நைனாதீவு விகாராதிபதி வெளிப்படையாக சாடியிருக்கிறார். மேலும் தான் மஹிந்த ராஜபக்ஷவுடன் மிக நெருக்கமாக இருந்ததாக கூறியிருக்கிறார். இந்த விடயம் என்பது ஒரு தனிப்பட்ட நினைவு கூறல் அல்லாமல் ஒரு அரசியல் ரீதியான ஒரு மறைமுக விமர்சனமாகவும் பார்க்கப்படுகிறது.
இது ஒரு அரசியல் செய்தி. பழைய அரசியல் சமன்பாடுகள் இப்போது மாறிக்கொண்டிருக்கின்றன என்பதற்கான ஒரு வெளிப்பாடாகவும் இதை பார்க்கலாம். இந்த கருத்துக்கள் தென்னிலங்கையில் இருக்கின்ற பௌத்த மேலாதிக்க அரசியல் வட்டாரங்களில் ஒரு விதமான எரிச்சலையும், இந்த ஜனாதிபதி பழைய பாதையில் போகவில்லை போலிருக்கிறதே அப்படின்னு சொல்லிய சந்தேகத்தையும் உருவாக்கி இருக்கிறது. இந்த சம்பவம் தற்போதைய ஜனாதிபதி பாரம்பரிய அரசியல் சடங்குகளில் இருந்து ஓரளவு விலகி நிற்க முயற்சிக்கிறாரா, அல்லது பௌத்த மேலாதிக்க அரசியல் வலையமைப்புக்குள் தன்னுடைய ஆட்சியை கட்டுப்படுத்த விரும்பவில்லையா என்ற கேள்விகளை எழுப்புகிறது. இது ஒரு வகையில் அரசு, மதம், இன அரசியல் என்ற 3 கூறுகளுக்கு இடையிலான பழைய அதிகார சமன்பாட்டில் மாற்றம் வரக்கூடும் என்பதற்கான ஒரு சின்னமாகவும் பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் இது தென்னிலங்கையில் இருக்கின்ற சில சக்திகளுக்கு வடக்கை நோக்கிய நகர்வுகள் எங்களை கணக்கில் கொள்ளாமல் மேற்கொள்ளப்படுகின்றன அப்படி என்ற எண்ணத்தை தூண்டியிருக்கலாம். அதே நேரத்தில் வடக்கு மக்களிடையே சிலர் இதை ஒரு நல்ல மாற்றத்தின் அறிகுறியாக பார்க்கிறார்கள். ஜனாதிபதி எல்லா மத இன அரசியல் சட்டங்களுக்கும் கட்டுப்படாமல் ஒரு சமநிலை அரசியலை நோக்கி செல்கிறாரா என்ற கேள்வியும் தற்போது வடக்கில் எழுந்திருக்கிறது. ஆனால் இன்னும் சிலர் இதை மிகுந்த எச்சரிக்கையுடன் பார்க்கிறார்கள். ஏன் அப்படின்னு சொன்னா, அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகளில் மாற்றம் வந்தாலும் கட்டமைப்புகள் மாறாத வரலாற்று அனுபவம் தமிழ் மக்களுக்கு உண்டு. அதனால்தான் இன்றைய கேள்வி மிக தெளிவானது. இந்த வடக்கு விஜயம் வெறும் பொங்கல் விழா, நிகழ்ச்சி தொடக்க விழா அப்படின்னு சொல்லி முடிந்து விடுமா, அல்லது தமிழ் மக்களினுடைய அரசியல் அபிலாசைகளை நோக்கி ஒரு தொடர் அரசியல் பயணத்தினுடைய ஆரம்பமாக மாறுகிறதா என்பது. இதற்கான பதில் வருகின்ற நாட்களில் அரசாங்கம் எடுக்கும் தீர்மானங்களில் தான் தெளிவாக புலப்படும். மாகாண சபை தேர்தல் அறிவிக்கப்படுமா, காணி விடுவிப்பு நடக்குமா, அதிகார பகிர்வு பேசப்படுமா, அப்போதுதான் இந்த யாழ்ப்பாண விஜயம் வரலாற்றில் ஒரு திருப்புமுனையாக மாறுமா, இல்லை அப்படி என்று சொன்னால் இன்னொரு மறக்கப்பட்ட அரசியல் பயணமாக இது மாறுமா என்பதை மக்கள் தான் தீர்மானிக்க போகிறார்கள். இவ்வாறான நிலையில் நயினாதீவு நாகதீவு ரஜமகா விகாரையின் விகாராதிபதி நவதகல பதுமகீர்த்தி திசாநாயக்கவை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க சற்று முன்னர் சந்தித்திருக்கிறார். தன்னை சந்திக்க ஜனாதிபதி வரவில்லை என்றும், மஹிந்த ராஜபக்ஷவுடன் தான் நெருக்கமானவர் என்றும் நயினாதீவு விகாராதிபதி தெரிவித்ததாக கூறப்பட்ட நிலையில் இன்று ஜனாதிபதி அங்கு சென்று விகாராதிபதியை சந்தித்திருக்கிறார். இதன்போது ஜனாதிபதி வழிபாடுகளில் ஈடுபட்டதுடன் விகாராதிபதியிடம் ஆசையும் பெற்றுக் கொண்டிருக்கிறார். அண்மை காலமாக சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கின்ற தையிட்டி விகாரை தொடர்பிலும் இதன்போது கவனம் செலுத்தப்பட்டிருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது. குறித்த தையிட்டி விகாரை அமைந்திருக்கின்ற காணி பொதுமக்களினுடைய காணி என்றும், தையிட்டி விகாரைக்கு தனியான காணி இருந்தும் பொதுமக்களின் காணியில் அந்த விகாரை கட்டப்பட்டிருப்பதாகவும் நயினாதீவு நாகதீப ரஜமகா விகாரையினுடைய விகாராதிபதி நவதகல பதுமகீர்த்தி திசாநாயக்க அண்மையில் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கிறது. இந்த நிலையில் இந்த அரசின் நகர்வு எத்தகையதாக இருக்கப் போகிறது என்பதை எதிர்வருகின்ற நாட்களில் இந்த அரசாங்கம் மேற்கொள்கின்ற தீர்மானங்களின் அடிப்படையில் தான் நாங்கள் எதிர்கொள்ள வேண்டிய ஒரு நிலைப்பாடு தற்போது காணப்படுகிறது. இத்துடன் இன்றைய உண்மை நரசல் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மற்றொரு உண்மை நரசல் நிகழ்ச்சியினூடாக சந்திக்கலாம். நன்றி.